ஒரு குரங்கால இவர் வாழ்க்கையே போயிடுச்சு. 720 ஹார்ஸ் டியூரேஷனுக்கு ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? வாட்ஸ்அப் ஸ்மைலிஸ்க்கு வரலாறு இருக்கு. இதெல்லாம் உலகம் 2 நிமிடத்தில். கலிபோர்னியால இருக்க 75 வயசு பாட்டியோட கணவர் சமீபத்துல இறந்துட்டாங்க. இந்த சோகத்துல இருந்த இந்த பாட்டி வீட்டுல ஒரு மாடு கண்ணு போட்டிருக்கு. இந்த கண்ணுக்குட்டியை தன்னோட கணவர் பேர் வச்சதும் இல்லாம தன்னுடைய கணவர் எப்படிலாம் பார்த்துக்குவாங்களோ அதே மாதிரி நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அந்த ஊர் மக்கள் டெய்லியும் இந்த கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு போறாங்களாம். நம்ம ஊர்ல எவ்வளவுதான் டிராஃபிக் இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி ஆஃபீஸ்க்கு சேர்ந்துடுறோம். ஆனா ஜெர்மனில இருக்க ஒருத்தர் அவர் ஊரு டிராஃபிக்கை பார்த்துட்டு நான் இதுல போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிவர்ல 2 கிலோமீட்டர் நீந்திக்கிட்டே ஆஃபீஸ் போறாராம். அதுலயும் பாத்தீங்கன்னா இவர் இதுக்காகவே ஸ்விம் சூட்டு வாட்டர் ப்ரூஃப் பேக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. உலகத்துல எதுக்கோ வரலாறு இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ற ஸ்மைலிஸ்க்கு வரலாறு இருக்குன்னு நமக்கு தெரியுமா? சமீபத்துல ஈஜிப்ட்ல இருக்க ஒரு மண்பாண்டத்துல வாட்ஸ்அப் ஸ்மைலிஸ் இருக்கிறத பார்த்திருக்காங்க. இதை வச்சுதான் அந்த காலத்திலே இந்த வாட்ஸ்அப் ஸ்மைலிஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால 2.5 மணி நேர படத்தை ஃபுல்லா பார்த்து முடிக்கிறது கஷ்டம். ஆனா ஸ்வீடன்ல இருக்க ஒரு இயக்குனர் 720 மணி நேரம் படத்தை உருவாக்கிட்டு இருக்காராம். இதுதான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மூவின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை பார்த்து முடிக்கணும்னா 30 நாள் ஆகுமா. 2020ல ரிலீஸ் ஆகிற இந்த படம் ஃப்ளாப் ஆகுமா ஹிட் ஆகுமான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதேதோ பிரச்சனைக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு செல்ஃபிக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஒரு குரங்கால இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரோட கேமரால ஒரு குரங்கு செல்ஃபி எடுத்திருக்கு. இந்த செல்ஃபியை அந்த போட்டோகிராஃபர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே போட்டோ இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணதால அது மேல கேஸ் கொடுத்து இவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அந்த கோர்ட்ல இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ இந்த போட்டோ எடுக்கல, அந்த குரங்கு தான் இதை செல்ஃபி எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேஸை திருப்பி விட்டுருக்காங்க. ஒரு குரங்கால என் வாழ்க்கையே போச்சுன்னு இந்த போட்டோகிராஃபர் புலம்பிட்டு இருக்காராம். மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் டெய்லியை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல லைக் பண்ணுங்க, மறக்காம யூடியூப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.